மார்னிங் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ், ரெகுலராக டெஸ்ட், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ், டிட்பிட்ஸ் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட் ஃபேக்சுவலாகவும் கான்செப்டும் நிறைய கொடுத்துருப்போம். அதுலேருந்து 70 to 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் டேரக்டாக ரெஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. First news: India surpasses Japan to become world's 4th largest economy, says the government. So actually central government claim பண்ற ஒரு விஷயம், ஜப்பானை சர்பாஸ் பண்ணி ஜிடிபி ரேட்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்துட்டோம், அடுத்த டார்கெட் நமக்கு ஜெர்மனி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. growth ரேட்டை வச்சு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜிடிபி கணக்கு பண்ணது எதுலன்னா நாமினல் ஜிடிபியில, நாட் ரியல் ஜிடிபி இல்லையா? அப்போ அந்த நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது அந்த அத்தன்டிகேஷன் வந்து அவ்வளவு பர்ஃபெக்ட் இல்லை. ரியல் ஜிடிபினா தான் அந்த அத்தன்டிகேஷன் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ரிலிம்ஸ் வைஸ்ல ஜிடிபி, ரியல் ஜிடிபினா என்ன, நாமினல் ஜிடிபினா என்னன்னு படிக்கணும். நியூஸ் உள்ள பார்க்கலாம். நாமினல் ஜிடிபி ஆஃப் 4.18 trillion and robust growth momentum. நாமினல் ஜிடிபில தான் 4.18 trillion, நாட் ரியல் ஜிடிபி. இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் 8.2% growth rate. இந்த 8.2% growth rate ரியல் ஜிடிபியோட growth rate. அப்ப ரியலுக்கும் நாமினலுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும். ரியல், நாமினல். இன்ஃப்ளேஷன் தான். ரியல் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடு, இது அட்ஜஸ்டடு, இது நாட் அட்ஜஸ்டட். இப்போ ஒரு பொருள், ஒரு மைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மைக்கு ஒரு 10 years பேக் 100 rupeesனா இப்போ அது 150 rupees. ஸோ இந்த 100 rupeesல இருந்து 150 rupeesக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதோட ஒரு ரேட்டை ஆவரேஜா 125 வச்சு கணக்கு பண்ணா அது ரியல் ஜிடிபி. ஸோ அப்போ ஜிடிபியோட ஒட்டுமொத்த மதிப்பு ஓரளவுக்கு கம்மியா இருக்கும். ஆனா நாமினல் ஜிடிபின்றது இந்த இன்ஃபிளேஷனோட அட்ஜஸ்ட் பண்ணாம ஆக்சுவல் ஃபிகரை அப்படியே போட்டு கிளைம் பண்றது அப்படின்னா நாமினல் ஜிடிபி. ஓகேவா? அப்ப நமக்கு ஆக்சுவல் ஃபிகர் அப்படியே போட்டா நம்ம ஜிடிபி ரேட் அதிகமாக தான் வரும். ஓகேவா? அடுத்து டார்கெட் பை 2030ல நம்ம 7.3 trillion அப்படின்னு டார்கெட் வைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவல் growth ரேட்டை அப்படியே டிரைவ் பண்ணி போனா நம்மளோட ஜிடிபி ரேட் வந்து 7.3 trillion வந்துடும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. அடுத்தது தேர்ட் ரேங்க். நெக்ஸ்ட் யார? ஜெர்மனியை சர்பாஸ் பண்ணிட்டு இன் இயர் வந்து 2.5 to 3 years, 3 வருஷத்துல ஜெர்மனியோட ஜிடிபியும் கிராஸ் பண்ணி தேர்ட் பெரிய எக்கானமியா வருவோம்னு சொல்லி நம்ம கிளைம் பண்றோம். ஸோ கீ growth டிரைவர்ஸ் என்னென்ன அப்படின்னா ரோபோஸ்ட் பிரைவேட் கன்சம்ஷன். பிரைவேட் கன்சம்ஷன்னா ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன். நெக்ஸ்ட் டொமஸ்டிக் டிமாண்ட், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம் இல்லையா, வீட்டுக்கு தேவையான, நாட்டுக்கு தேவையான ஒரு காமன் டியூரபிள், நான் டியூரபிள் குட்ஸ் தான் இந்த டொமஸ்டிக் டிமாண்ட்னு சொல்றது. இன்ஃபிளேஷன் பிலோ டார்கெட், ஆக்சுவல் இன்ஃபிளேஷன் ரேட்டை விட டார்கெட் கம்மியா இருக்கிறதுனால தான் இந்த அச்சீவ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் குளோபல் ப்ரொஜெக்ஷனா, இப்ப நம்மளோட எக்கானமியை பத்தி நம்மளே டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கோம்னு சொல்றோம் இல்லையா? அப்போ வேர்ல்டு அசோசியேஷன்ஸ் ஒரு சிலது நம்மளோட எக்கானமியை கணிச்சு இந்த அளவுக்கு growth percentage இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருக்காங்க டேட்டாஸை. லைக் தட் அது மாதிரியான ரிப்போர்ட் தான் வேர்ல்டு பேங்க் 6.5% தான் நம்மளோட growth rate இருக்கும் இன் 2026 அப்படின்னு சொல்றாங்க. மூடிஸ் 6.4%, IMF 6.6%, ADB ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் 7.2%. ஸோ எல்லாமே growth rate வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கும்னு தான் நம்மள டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ we can achieve the third rank in the world GDP. Understanding the economic indicator, nominal GDP சொல்லிருக்கேன் இல்லையா? The value of final goods and services at the current market not adjusted for the inflation. Consumption led growth, economic growth driven primarily due to household consumption expenditure. ஒரு ப்ராடக்ட்
ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாதான் ஒண்ணு எக்ஸ்போர்ட் ஆகணும், இல்ல அதோட ப்ராடக்டோட வேல்யூ அதிகரிக்கணும். வேல்யூ இன்க்ரீஸ், வேல்யூ குவான்டிட்டி இல்ல வேல்யூ இன்க்ரீஸ். இந்த ரெண்டு இண்டிகேட்டரும் கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் அந்த ஆக்சுவல் குரோத்துக்கு நல்லதுன்னு அர்த்தம். இல்ல நம்மளோட செல்ஃப் கன்சம்ஷனுக்கு தான் அதிகப்படியா ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்னா அது ஒரு குட் எக்கானமிக்கு ஒரு எடுத்துக்காட்டே இல்லை. ஜிடிபி எவ்வளவு வேணா இருக்கட்டும், நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளே யூஸ் பண்றதுக்கு அது ஒரு சப்சிஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் எக்கானமி தான், அது ஆக்சுவல் growth இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். கீ டிஸ்டிங்ஷன்: நாமினல் ஜிடிபி differs from real GDP which constant price and adjusted for the inflation measure. navigating the middle income trap. மிடில் இன்கம் ட்ராப் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இப்போ ஒரு எக்கானமி இருக்குன்னா அந்த எக்கானமியோட ஜிடிபி லெவல் வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு ஹையஸ்ட் ஜிடிபி லெவல் ஒரு லேமன் டேர்ம்ல ஒரு $100 அப்படின்னா அந்த மிடில் இன்கம் அப்படிங்கிறது ஒரு $50 to $60 அப்படியே ட்ராப் ஆகி மாட்டிக்கும். அதுக்கு மேல அந்த ஒரு கண்ட்ரியோட இன்கம் ஒரு ஜிடிபியோ இன்கமோ அதிகரிக்காது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கு இல்லையா, சைல்டு, அந்த மாதிரி நாடுகள், அதெல்லாம் வந்து மிடில் இன்கம் ட்ராப்ல மாட்டினதுதான். அந்த ட்ராப்ல இருந்து நம்ம மாட்டாம வெளியே வரணும்னா ப்ரொடக்ஷனை மட்டும் இன்க்ரீஸ் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சேலஞ்சஸ்: லோ ப்ரொடக்டிவிட்டி அண்ட் வீக் இனோவேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்ல, புவர் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ், புவர் கவர்மெண்ட் மெக்கானிசம்ஸை கவர்மெண்ட் மிஷினரியை ரிஃபார்ம் பண்ணி கரெக்டா கொண்டு போகணும், அந்த ரிஃபார்ம் சரியா நடக்கல அப்படின்னா இந்த மிடில் இன்கம் ட்ராப்ல மாட்டுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் கன்சம்ஷன் நம்ம உருவாக்கின பொருளை நம்மளே எடுத்துக்கிறது தான் அந்த கன்சம்ஷன். நெக்ஸ்ட், கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் டு ஸ்ட்ரைக் டுடே, ப்ரொடெஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் டிமாண்ட் லீகல் ரைட்ஸ். ஆக்சுவலா கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கிற ஒரு ஒர்க்கர்ஸ். அந்த ஒர்க்கர்ஸோட கவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா அவங்களோட லீகல் ஐடென்டிட்டி வந்து கரெக்டா இல்லை. ஸோ அவங்களை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்த லேபர் லாஸ்ல அவங்களோட அக்கௌண்டபிலிட்டியே இல்லாம அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கிக் ஒர்க்கர்ஸோட ஒரு குற்றச்சாட்டு. அவங்க 3 டேர்ம்ஸ் முன்னாடி வைக்கிறாங்க. என்னென்ன 3 கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க, அதை சரி செய்யணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த கிக் ஒர்க்கர்ஸோட ஆர்கனைசேஷன் எதுன்னா GIPSWU. இதுதான் வந்து அந்த ஆர்கனைசேஷன் கிக் ஒர்க்கர்ஸ்க்கான கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு யூனியன் மாதிரி. ஸோ கிக் ஒர்க்கர்ஸ் ஹூ ஆர் தே? அந்த கிக் ஒர்க்கர்ஸ் யாருன்னா ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ், ஜொமேட்டோ, ஊபர், இன்ஸ்டாமார்ட் இருக்குல்ல, அதுல ஒர்க் பண்றவங்க தான் அவங்க இந்த டிரைவர்ஸ், அந்த ஊபர் டிரைவர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க, இ-காமர்ஸ் டெலிவரி பாய்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆக்சுவலா ஒரு எம்ப்ளாயி ஐடியோ ஒரு இன்சூரன்ஸ் கவரோ பிஎஃப்ஓ எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம் பார்ட்னர்ஸ் சொல்லிடுறாங்க. பார்ட்னர்ஸ்னா ஆக்சுவலா வர்ற ப்ராஃபிட்ல ஷேர் மாதிரி தான், ஆனா ரொம்ப மைனரா சொல்லிட்டு இந்த பார்ட்னர்ஸ்னு ஒரு பெரிய டேர்ம் கொடுத்துட்டு அந்த ஒர்க்கர்னு ஐடென்டிட்டிக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் லைக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இன்சூரன்ஸ், இன்சென்டிவ்ஸ், இது எல்லாத்தையுமே கட் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கு அது எக்ஸ்பெக்ட் ஆகிற பாதிக்கப்படுற ஒரு கூட்டம் தான் இந்த கிக் ஒர்க்கர்ஸ். லீகல் ரெக்கக்னிஷன், அவங்க கேட்கிற கோரிக்கைகள். ஃபர்ஸ்ட் லீகல் ரெக்கக்னிஷன் வேணும்னு கேட்கறாங்க. கிளாசிஃபை தி பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் as workers not as a partners. இப்போ பார்ட்னர்னு சொன்னாதானே அந்த ஒர்க்கர்ஸுக்கு கிடைக்க வேண்டிய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொடுக்காம இருக்கீங்க. ஸோ ஒர்க்கர்ஸ்னு அத்தரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே தான் ஃபர்ஸ்ட் கோரிக்கை. ரெண்டாவது சேஃப்டி ஃபர்ஸ்ட்.
அந்த டெலிவரி பாய்ஸுக்கு ஒன்ஸ் ஆர்டர் எடுத்துட்டாங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ் டெலிவரி கொடுத்துடணும், 20 மினிட்ஸ் டெலிவரி கொடுத்துடணும், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, டைம் பவுண்டு. அதுக்குள்ள டெலிவரி பண்ணணும். அவங்க ஸ்பீடா வண்டி ஓட்டுறாங்க, அதனால ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம் லிமிட்டை வச்சு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை வீக்கன் பண்ணக்கூடாது, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை அப்கிரேட் பண்ணணும்ன்றது ரெண்டாவது. எண்ட் ஹராஸ்மெண்ட் தேர்டு கோரிக்கை எண்ட் ஹராஸ்மெண்ட். இப்போ ஒரு ஊபர் டிரைவர் போய் ஒரு இடத்துல ரைடர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல லோக்கல் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் அவங்கள அடிக்கிறாங்க. ஸோ சரியான ரெஸ்பெக்ட் இல்லை. ஸோ இதெல்லாம் எண்டு பண்ணுங்கிறது மூணாவது அவங்களோட டிமாண்ட். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன். ஒரு ஒர்க்கர் அவங்க பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் மறுக்கப்பட்டிருக்குதோ ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்கிறது என்னன்னா எவ்ரி ஒர்க்கர் மஸ்ட் பி ஐடென்டிஃபைட் அண்ட் தேர் ப்ரிவிலேஜஸ் மஸ்ட் பி ப்ரொவைடட் அப்படிங்கிறது தான். அது ஆர்டிகல்ஸ்ல என்னென்ன ஆர்டிகல்ஸ்ல இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் லைவ்லிஹுட் அப்படின்னா வாழ்றதுக்கான தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கணும் இல்லையா. அப்போ வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அது இதுல இன்பில்ட் ஆயிடும். அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஃபோர்ஸ்ட் லேபர். இது ஒரு இன்டைரக்ட் ஃபோர்ஸ்ட் லேபர் தான், டைரக்டா ஃபோர்ஸ் பண்ண முடியல, பட் இன்டைரக்ட் தான் த்ரூ ஆப் பிளாட்ஃபார்ம். இந்த ஆப்ல 10 to 20 மினிட்ஸ் டைம் பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உன நேரம் வந்து நீங்க பண்ணி அவனு சொல்லல, ஆனா டைம் பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஸோ யூ ஹேவ் டு அச்சீவ் த டெலிவரி வித் இன் த டைம். அப்போ யூ ஹேவ் டு ஹரி, இட் மே லீட் டு ஆக்சிடென்ட். ஓகே, இது இன்டைரக்ட் வே ஆஃப் ஃபோர்சிங் லேபர், ரைட். அடுத்தது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் பிரின்சிபல் ஆஃப் டீசென்ட் ஒர்க். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும்னா டீசென்ட் ஒர்க், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் இருக்கணும்ன்றது ஐஎல்ஓவோட ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அச்சீவ் பண்ணல இது யாருக்கு, இந்த கிக் ஒர்க்கர்ஸுக்கு. ஓகேவா. இப்போ புதுசா போட்டுக்கிற லேபர் கோட்ஸ் 4 விதமான கோட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேஜ் கோட்ஸ், அடுத்தது சோசியல் செக்யூரிட்டி. இத மாதிரியான கோட்ஸ் 4 கோட்ஸை இன்பில்ட் பண்ணி ஷஃபிள் பண்ணி லேபர் லாஸை கொடுக்குறாங்க. ஆனா இந்த லேபர் லாஸ்ல இந்த கிக் ஒர்க்கர்ஸை அத்தரைஸ் பண்ற ஒரே ஒரு இடம் இந்த சோசியல் செக்யூரிட்டி கோட் 2020 தான். வேஜ் கோட்ல அவங்கள அத்தரைஸ் பண்ணல. ஓகேவா. செக்யூரிட்டி கோடு ஒன்று இருக்கும், அந்த கோட்லயும் அத்தரைஸ் பண்ணல. ஒன்லி இந்த சோசியல் செக்யூரிட்டி கோட்ல மட்டும்தான் அத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஈ-ஷரம் போர்ட்டால். இந்த ஈ-ஷரம் போர்ட்டாலுங்கிறது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரோட இனிஷியேட்டிவ். இந்த ஈ-ஷரம் போர்ட்டால்ல ஒன்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒர்க்கரோ இல்ல ஒரு கிக் ஒர்க்கரோ தன்னை எனேபிள் பண்ணி அதுல ரெஜிஸ்டர் பண்ணா they will be given 12 digit unique number. ஸோ அந்த நம்பரை வச்சுக்கிட்டு அந்த நம்பர் ஒன்ஸ் இந்த நம்பரை கெயின் பண்ணிட்டாலே இன்சூரன்ஸ் ஒரு சிலதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல இன்பில்ட்டா உங்களுக்கு பாஸ் ஆயிடும். ஓகேவா. இந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கவர்மெண்ட்ஸ் இந்த சீன்லயே இந்த ஈ-ஷரம் போர்ட்டல் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கிக் ஒர்க்கர்ஸா இருக்கட்டும் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். நெக்ஸ்ட், ஹிமாச்சல் ஆப்பிள் குரோவர்ஸ் அப்போஸ் ரெடியூஸ்டு இம்போர்ட் டியூட்டி ஆன் நியூசிலாந்து ஆப்பிள். ஆக்சுவலா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா ஆர்செப் ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு 15 நேஷன்ஸ் இருக்கிற ஒரு குரூப்பிங்ஸ்ல நம்ம ஆல்மோஸ்ட் 14 நேஷன்ஸ் கூட எஃப்டிஏ சைன் பண்ணியாச்சு. அதுல ஒரு நேஷன் தான் நியூசிலாந்து. இப்போ அந்த நியூசிலாந்துல இருந்து ஆப்பிள் இம்போர்ட் பண்றோம். அந்த ஆப்பிளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 50% டாரிஃப். ஆனா இப்போ இந்த எஃப்டிஏ மூலமா we must reduce this 50% tariff to 25%. It will actually affect the local market producers. யாருன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஆப்பிள் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ரேட் டாரிஃப் கம்மியா இருக்கிறதுனால நியூசிலாந்து சைல்டு இந்த மாதிரி நாட்டுல இருந்து வர்ற ஆப்பிள்ஸ் வந்து காம்படிட்டரா வந்து இன்னும் லோ பிரைஸ்ல கிடைச்சா இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஸோ இதனால இந்த டாரிஃப் ரேட்டை குறைக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஓகே, இதான் நியூஸ். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் கான்டெக்ட்ல என்னென்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாம் பார்ப்போம். ஸோ 50 to 25% குறைச்சது தான் பிரச்சனை. நெக்ஸ்ட், why growers are worried? Market share loss.
அவங்க நியூசிலாந்துல இருந்து வர ஆப்பிள் வந்து மார்க்கெட்டை பிடிச்சிருந்தா மார்க்கெட் ஷேர் லாஸ், எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ். growers already face climate change impacts, rising import cost. ஆக்சுவலா ஆப்பிள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் டெக்கேடை விட இப்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசர் காஸ்ட், நெக்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச்னால அதிகப்படியான பனிகள்லாம் உருகுது இல்லையா? அப்போ ஒரு எலிவேஷன் 2000 to 2700 மீட்டர்ஸ்ல ஹைட்ல தான் இந்த ஆப்பிள் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், ஆப்பிள் க்ரோ பண்ண முடியும். அப்படின்னா அதோட ஆல்டிடியூட் இன்னும் அதிகப்படுத்துறாங்க. ஸோ மைக்ரேட் ஆகுறாங்க. அந்த மைக்ரேட் ஆகுறது தடையாகிற கஷ்டம் எல்லாராலையும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஆப்பிள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஆப்பிள் குரோவர்ஸுக்கு இமாச்சல் பிரதேஷ்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அதுல இந்த எஃப்டிஏ சைன் பண்ணி நியூசிலாண்டோட ஆப்பிள் வந்தா இன்னும் பிரச்சனை. ஸோ பிரசிடென்ட் ஃபியர், மேஜர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் யூஎஸ், சைனா, இட்டாலி மே டிமாண்ட் ஃபார் சிமிலர் கன்செஷன். ஸோ நியூசிலாண்டு கொடுத்துருக்கீங்க, அதை ஃபேஸ் பண்ண போனா அதே மாதிரி இன்னும் யூஎஸ், சைனா, இட்டாலி இங்கேருந்து இன்னும் ஆப்பிள் இம்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பாதிக்கப்படுவோன்றதுதான் இவங்களோட ஸ்கேர்னஸ். ஆப்பிள் இண்டஸ்ட்ரி பேக் போன் ஆஃப் ஹிமாச்சல், annual revenue 5,500 crores annual revenue, 1.5 lakh family supported, livelihood dependent on apple cultivation. So total rural economy க்கு இமாச்சல் பிரதேஷ்ல ஒரு பெரிய இன்புட் தான் இந்த ஆப்பிள் ப்ரொடக்ஷன். ஓகேவா? 6.5 lakh ton produce annual இது. ஓகேவா? ஆப்பிள் growing major district ஷிம்லா, குலு, கின்னார், மண்டி, சம்பா. கிளைமேட்டிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து டெம்பரேச்சர் கூல் விண்டர்ஸ் வித் சில்லிங் ஹவர்ஸ் அண்ட் மைல்டு சம்மர்ஸ். மைல்டு சம்மர்ஸ். ஆல்டிடியூட் 1500 to 2700 மீட்டர்ஸ் ஆல்டிடியூட். இந்த ஆல்டிடியூட் ரேஞ்சில் மட்டும்தான் இந்த ஆப்பிள விளைய வைக்க முடியும். சாயில் வில் ட்ரெயின் லூமி சாயில். மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ். ஆக்சுவலா இது தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா இதை பார்த்தா இப்ப ஆப்பிள் குரோவர்ஸ் வந்து பயப்படுறாங்க. இந்த மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் அப்படின்றது ஒரு பிரின்சிபல், டபிள்யூடிஓட பிரின்சிபல். இப்ப டபிள்யூடிஓல இருக்கிற 193 மெம்பர்ஸ்ல ஒரு மெம்பருக்கு, சே எக்ஸாம்பிள் ஃபார் பாகிஸ்தான், யூ ஆர் கிவிங் டாரிஃப் ரிடக்ஷன்னா, ஃபார் பாகிஸ்தான் யூ ஆர் கிவிங் டாரிஃப் ரிடக்ஷன். Then you have to give the tariff reduction for all the other countries. அதுதான் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னு அர்த்தம். அதுல ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. இன் கேஸ் அந்த டாரிஃப் ரிடக்ஷன் பண்றீங்க இல்லையா, அந்த ரிடக்ஷன் பண்றது ஒரு சைன் பண்ணி, ஒரு பேக்ட் சைன் பண்ணி ஒரு கண்ட்ரியோட நீங்க பண்ணீங்கன்னா இந்த எம்எஃப்என் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸை நீங்க கிளைம் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ நியூசிலாந்து கூட நம்ம எஃப்டிஏ சைன் பண்ணியாச்சு. ஸோ அதனால இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளைம் கேட்டுக்கிட்டு மற்ற நாடுகள்லாம் வர முடியாது. ஏன்னா நம்ம எஃப்டிஏ சைன் பண்ணிட்டோம். சைன் பண்ணாம நம்ம வேற ஏதாவது நாடுக்கு டாரிஃப் ரிடக்ஷன் பண்ணியிருந்தா we must give all other nation the same amount of tariff reduction. அதுதான் இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் பிரின்சிபல் which was given by WTO. ஓகேவா? கீ எக்ஸெப்ஷன் FTAs, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், கஸ்டம்ஸ் யூனியன், generalized system of preferences for developing countries, national security exemptions. இதெல்லாம் இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிற கிரைட்டீரியாக்குள்ள வராத பிராடர் அரேனாஸ். நெக்ஸ்ட், ஸ்மால் வேல்யூ ரீட்டைல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆன் த ரைஸ். UPI dominates the volume, RBI report. ஆர்பிஐ ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நமக்கு 2014ல இருந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அதிகப்படியான டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. அதுல என்னன்னா மினிமம் அமௌண்ட்ஸ் இப்போ அதிக ஒரு 10,000 or 20,000க்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் அதிகமா நடக்கிறது இல்ல, 10 rupeesக்கும் 15 rupeesக்கும் டிரான்சாக்ஷன் நடக்குது. So minimum amount of minimum amounts
இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன், பெரிய அமௌண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன் இல்லை, மினிமம் அக்கௌண்ட்ஸ்க்கான அமௌண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன் அதிகமாக நடக்குதுங்கிறது ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டிஜிட்டல் ஷேர் 97.6 டிஜிட்டல் ஷேர் பேமெண்ட் ஷேர் நடந்துட்டு இருக்கு. 35% வால்யூம் growth. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வால்யூம்ஸ் சர்ஜ்டு, இண்டிகேட்டிங் ரைஸ் இன் ஸ்மால் வேல்யூ டிரான்சாக்ஷன். சொன்னோம் இல்லையா, ஸ்மால் வேல்யூ டிரான்சாக்ஷன். இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர்ல 2023ல நடந்த டிரான்சாக்ஷனோட ஆவரேஜ் டிரான்சாக்ஷன், ஒரு 100 டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அந்த 100ல டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணி 100 டிவைட் பண்ணி ஒரு ஆவரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆவரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது லாஸ்ட் இயர்ல 4382. ஆனா இந்த வருஷத்துல 3830. அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, ஆனா அமௌண்ட் ஃபார் த டிரான்சாக்ஷன் வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 2.4% பேப்பர் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் செக்ஸ் இதெல்லாம் வந்து குறைஞ்சிச்சு. செக்லாம் ஃபர்ஸ்ட் அதிகப்படியா இன்க்ளூஷன்ல இருந்துச்சு, நவ் குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். ஓகேவா? அடுத்து சிஸ்டம் வைஸ் பேமெண்ட் பிரேக் டவுன். யூபிஐ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபோன் நம்பருக்கோ இல்ல ஒரு ஐடிக்கோ நம்ம அமௌண்ட்டை நம்ம மொபைல்ல இருந்து சென்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த யூபிஐன்றது. ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் லார்ஜஸ்ட் ஷேர். இப்போ இது நம்பர்ஸ், அதிக நம்பர்ஸ் ஆஃப் ஷேரு, அதிக நம்பர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனு. இது பை வேல்யூ, டோட்டல் அமௌண்ட் டிரான்சாக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த டோட்டல் அமௌண்ட் டிரான்சாக்ஷன்ல அதிகமா இருக்கிறது ஆர்டிஜிஎஸ், நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமா இருக்கிறது யூபிஐ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த டைம்ல ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் டெபிட் கார்டு, நம்ம கார்டை ரெகுலராக யூஸ் பண்றோம் இல்லையா, பிஓஎஸ் மிஷின்லயோ அந்த கார்டு நம்பரை வச்சு யூஸ் பண்றோம் இல்லையா, அது டெபிட் கார்டு பேமெண்ட்ஸ். அடுத்து கிரெடிட் கார்ட்ஸ், ப்ரீபெய்ட் கார்ட்ஸ். ஒரு கார்டுக்கும் ஒரு லிமிட் இருக்கும், மினிமம் லிமிட் மேக்ஸிமம் லிமிட். எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பேங்க் வைஸ் டிரான்சாக்ஷன் லிமிட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு சில பேங்க்குக்கு மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இதுல இருந்தா பண்ண முடியும், கிரெடிட் கார்டுக்கு அதாவது 10,000 மேலதான் பண்ண முடியும், இப்படிலாம் கூட இருக்கலாம். ஸோ நம்ம அதை எல்லாத்தையும் படிச்சிருக்க முடியாது, ஆனா கிரெடிட் கார்டுக்கு டெபிட் கார்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து யூபிஐ மொபைல் பேங்கிங். யூபிஐ 1 lakh per transaction, 2 lakh for IPOs and taxes. இது லிமிட். நெக்ஸ்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ். ஐஎம்பிஎஸ்னா இமிடியேட் பேமெண்ட். ஒன்ஸ் இப்போ ஒரு அமௌண்ட் நம்ம டிரான்சாக்ட் பண்றோம், ஒரு அமௌண்ட்டை ஒரு அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா இமீடியட்டா அடுத்த செகண்டே அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும், அது ஐஎம்பிஎஸ். என்இஎஃப்டி அப்படின்றது என்னன்னா டைம் பேஸ்ட் செட்டில்மெண்ட். இப்போ நம்ம அமௌண்ட் டிரான்சாக்ட் பண்றோம்னா ஆஃப்டர் ½ an hour இல்ல 1 hour கழிச்சு தான் அமௌண்ட் போய் சேரும், அது என்இஎஃப்டி. இந்த ஐஎம்பிஎஸ் வந்து ரெகுலேட்டட் பை நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த என்இஎஃப்டி கண்ட்ரோல்டு பை ஆர்பிஐ. ஓகேவா? ஆர்டிஜிஎஸ்க்கு மினிமம் டிரான்சாக்ஷனே 2 lakhs. மினிமம் டிரான்சாக்ஷனே 2 lakhs, அப்பர் லிமிட்டே கிடையாது ஆர்டிஜி, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டுக்கு. இது ஆர்டிஜிஎஸ் இமிடியட் டிரான்சாக்ஷன் தான், இமிடியட்டா உடனே நடந்துடும். ஓகேவா? ஸ்பெஷலைஸ்டு பேமெண்ட் சிஸ்டம், ஆதார் எனேபிள்டு. கைரேகை மட்டுமே வச்சு நம்ம அமௌண்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அது ஆதார் எனேபிள்டு. யூஎஸ்எஸ்டி அப்படிங்கிறது நம்ம கிட்ட இன்டர்நெட் யூஸ் பண்ற போன் இல்லை அப்படின்னா கூட அந்த சிம்மை வச்சு வித்தவுட் இன்டர்நெட் we can transfer money from one account to account, another account. அதுதான் இந்த யூஎஸ்எஸ்டி அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது பிபிஐஸ்னா வேலட்ஸ், மொபைல் வேலட். அந்த வேலட்ல காசு வச்சுக்கிட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ல, அது மொபைல் வேலட். பாரத் பில் பேமெண்ட்ஸ்னா ரெகுலர் பேமெண்ட் லைக் எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட், இந்த மாதிரி பேமெண்ட் ரெகுலரா பே பண்றதுக்கு ஒரு ஆப், அதை வச்சு நம்ம பண்ண போறோம். ஃபாஸ்டாக்ங்கிறது டோல் கிராஸ் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ யூபிஐ இதெல்லாம் ட்ராப்ஸ், ப்ரிலிம்ஸ் ட்ராப், இதுல தான் நம்ம மாட்டோம் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் யூபிஐ ஹஸ் நோ அப்பர் லிமிட்னு கேட்டா இல்ல, இட் ஹாஸ் அப்பர் லிமிட். ஆர்டிஜிஎஸ் ஹாஸ் மேக்ஸிமம் கேப்னு கேட்டா இல்ல, இட் ஹாஸ் மேக்ஸிமம் கேப். நெஃப்ட் ஹாஸ் மினிமம் லிமிட். என்இஎஃப்டி மினிமம் லிமிட் என்இஎஃப்டிக்கு இல்ல, இட் வில் டேக் சம் டைம் டு ரீச். ஐஎம்பிஎஸ் விட என்இஎஃப்டிக்கு டைமிங் டேக்கன் டு ரீச் த கன்சர்ன் பர்சன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகேவா?
பேட்சா செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வேலட்ஸ் ஆர் லீகல் டெண்டர் இல்ல. So mark question. The rise of gig economy in India has exposed the inadequacy of existing labor laws. இப்பதான் நம்ம லேபர் லாஸ்க்கு சப்சியூம் பண்ணி 4 கோட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை பின் பண்ணி அதுல கிரிட்டிசிசம் மாதிரியான கொஸ்டின்ஸ் இல்லையான்னு கேட்டா ஆமா இல்ல. So discuss the challenges faced by gig workers and suggest the regulatory way forward. So challenges, first gig எக்கானமியும் லேபர் லாஸையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு இன்ட்ரடக்ஷன். அடுத்தது சேலஞ்சஸ், கிக் ஒர்க்கர்ஸ்க்கான சேலஞ்சஸ், இன்சென்டிவ்ஸ் தர்றது இல்லை, சேஃப்டி இல்லை, இந்த மாதிரியான வேரியஸ் செக்டர்ஸ், எக்கானமி ரிலேட்டடு, சோசியல் ரிலேட்டடு, எல்லா கல்ச்சரல் ரிலேட்டடு எல்லாத்தையுமே. கல்ச்சரல் ரிலேட்டட்ல இப்போ கிக் ஒர்க்கர்ஸ்ல விமன்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் அந்த, ஆனால் அவங்க மிஸ்கைட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் தப்பா பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் கூட நம்ம உள்ள எடுத்து மெயின்ஸ்ல எழுத முடியும். வே ஃபார்வர்ட், வாட் வி கேன் டூ டு ஸ்டாப் திஸ் லக்கூனா அப்படிங்கிறத வே ஃபார்வர்ட்ல போடலாம். ஓகேவா? ஸோ மெயின்ஸ் எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட்ல அப்லோட் பண்ணுங்க, உங்களுக்கு வேவால்யூட் பண்ணி தரப்படும். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா